இப்போ என் தங்கை டாக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், தேர்தலில் போட்டி போடணுமா பதவி விலகிட்டு வந்து போடணும். ஆனால் இவங்க எம்எல்ஏவாக இருந்து பாராளுமன்றத்துக்கு போட்டி போடலாம். ஒருத்தர் 2 பதவிக்கு போடலாம். எம்எல்ஏ இருந்துக்கிட்டே நாடாளுமன்றத்துக்கு போட்டி போடலாம். இது எப்படி? ஒரு ஐஏஎஸ் இருந்துக்கிட்டே நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட முடியாது. ஒரு ஐபிஎஸ் இருந்துக்கிட்டே நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட முடியாது. ஒரு அரசு மருத்துவர், என் தங்கை அரசு மருத்துவராக இருக்காருன்னு வச்சுங்க, நாடாளுமன்றத்துக்கு போட்டி போட இந்த பழைய விலகணும். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த பாராளுமன்றத்துக்கு போட்டி போடலாம். ஒருவேளை பாராளுமன்றத்தில் வெண்டுட்டா இந்த பதவியை விட்டுருவார். எம்எல்ஏ ரொம்ப குறைஞ்ச பதவி விட்டுருவார். இப்போ அவர் விட்டுட்டதுனால என்ன ஆகும்னா, இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமாக ஒரு தேர்தல் ஒருவருடைய பதவி ஆசைக்காக மக்களின் மீது திணிக்கப்படுது. அதுக்கு அந்த இடைத்தேர்தலை நடத்துவதற்கு ஆகிற செலவு மக்கள் மீது சுமத்தப்படுது. அப்ப என்ன சீமான் செய்யலாம்? இந்த தேர்தலில் இங்க இருந்துகிட்டு அங்க போய் போட்டியிடுற முறையை தடு. 2 பதவிக்கு போட்டியிடுகிறதை தடு. இல்லை அப்படித்தான் போட்டியிட வேணுமா, போட்டியிடு. இதை ரிசைன் பண்றாருன்னு வச்சுக்கிறீங்க, இந்த எம்எல்ஏ பதவியை தேர்தல் வைக்காத. அவருக்கு அடுத்தபடியா வாக்கு வாங்கி வந்தவன் எவன், அவனை மீதி இருக்கிற 2 ஆண்டு காலத்துக்கு அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றுவான் என்று அறிவிச்சிரு. இல்ல தேர்தல் வச்சுத்தான் தீரணும்னு நினைச்சினா, யாரு இந்த பதவியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி இந்த பதவியை ரிசைன் பண்ணாரோ, இந்த இடைத்தேர்தல் நடப்பதற்கு எவ்வளவு செலவுன்னு பாரு. 25 கோடியா? 25 கோடியை இந்த எம்பி ஆயிருக்காருல, இவர்கிட்ட வாங்கிக்க. நீ காசு கொடுப்பா. இந்த செலவு என் மக்களின் மீது இந்த செலவை திணிக்க முடியாது, சுமத்த முடியாது. நீ உன் பதவி ஆசைக்கு நீ அங்க போயிட்டா 25 கோடியை கொடு. இதை கட்டிட்டு போய் எம்பி பதவியை ஏத்துக்க அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தா எல்லாம் சரியா. இதைத்தான் உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு மாற்றம்ங்கிறான். இவன் பாருங்க, பதவிக்கு காலையில ஒரு கட்சியில இருக்காங்க, ராத்திரி ஒரு கட்சிக்கு போறான். சில வேட்பாளர்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல, நாகரிகமா இருக்காது. அவன் இல்லாத கட்சியே கிடையாது. குரங்கு கூட கிளக்க கொஞ்சம் நேரம் பார்த்து தாவும். காலையில ஒரு கட்சியில இருக்கான், ராத்திரி ஒரு கட்சி இருக்கான். எனக்கு சீட்டு தரல, அதனால அந்த கட்சிக்கு போறேன்றான். அங்க சீட்டு தரல, அந்த சீட்டுக்கு நோட்டுக்கு அலைகிற கூட்டத்தை ஒழிச்சு நாட்டுக்கு வேலை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் என்னைக்கு தேடுகிறீர்களோ அன்றுதான் இந்த நாடு மக்களும் நலமாக வாழ முடியும், நாடு முன்னேற முடியும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க எங்களின் பெற்றோர்கள், எளிய பிள்ளைகள், எங்களை பாருங்கள். இதுவரை எந்த பதவியிலும் நாங்கள் இருந்ததில்லை. ஆனால் மக்களின் எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் களத்தில் இருந்திருக்கிறோம், விலகி நின்றதில்லை. எல்லா பிரச்சனைக்கும் நாங்கள் உங்களோடு இருந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் அன்பு மக்கள் எங்களோடு இருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.